செய்திகளை தற்போது பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவித்து தாவேக தலைவர் விஜய் பதிவு வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் நம்மை எப்போதும் தாய் அன்போடு தாங்கியே பிடித்து வந்தனர் எனவும் தாவேக தலைவர் விஜய் பதிவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஜெரி. வணக்கம், விரிவான விவரங்களை வழங்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றுள்ள நிலையில் தொண்டர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் நன்றி தெரிவித்து ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்துல என் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் என்றும், கட்சி ஆரம்பித்ததிலிருந்தே நம்மை ஏளனமாக பார்த்தவர்களுக்கும் பேசியவர்களுக்குமே அதிகம், அரசியலில் இது இயல்பே என்றுதான் நாமும் இதை கடந்து வந்தோம். இதுவரையும் சாராமல் மக்களை மட்டுமே நம்பி தேர்தல் களத்தில் தில்லா நின்றோம். நடுநிலை என்ற பெயரிலும் விமர்சனம் என்ற பெயரிலும் முகமூடி அணிந்த அவமானங்களும் அவதூறுகளுமே நமக்கு பரிசளிக்கப்பட்டன. ஆனால் நாம் யாருக்கு நன்றி கடன் செலுத்த அரசியலுக்கு வந்தோமோ அவர்கள் நம் சொந்தங்களாகிய நம் தமிழ்நாட்டு மக்கள் நம்மை எப்போதும் தாயன்போடு தாங்கியே பிடித்து வந்தனர், வருகின்றனர் என்றும், அந்த தாயன்போடு தான் இந்த தேர்தலிலும் நமக்கு அளப்பரிய அன்புடன் அமோகமான வாக்குகளை அளித்து வந்துள்ளனர். இந்திய அரசியல் களத்தையே அதிர வைத்திருக்கும் இந்த தேர்தல் ஓர் அதிசய தேர்தல் என்றும், இது பல்வேறு வகையிலும் நிரூபணமானது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஏராளமான காரணிகள் இருந்தாலும் குடும்பத்தையே தங்கள் அடரன்பால் வழிநடத்திய குழந்தை செல்வங்கள் தான் அதிசய தேர்தலுக்கான ஆழமான காரணிகளில் ஒன்றாக மாறி நிற்கின்றன. ஒரு மாபெரும் மாற்றத்துக்கான இந்த தேர்தல் அரசியல் போரில் வென்றதும் நம் தமிழக வெற்றிக் கழகம் மட்டுமன்று, தமிழக மக்கள் மனங்களின் ஆசையாக வளர்த்தெடுக்கப்பட்ட உணர்வுபூர்வமான ஜனநாயகமும் தான். அதனால்தான் தமிழகத்தில் ஒரு அரசியல் கலாச்சாரமாகவே மாறி அச்சுறுத்தி கொண்டிருந்த பலநாயகம் ஆழ குழி தோண்டி புதைக்கப்பட்டது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழக வெற்றிக் கழகம் மாற்றத்திற்கான மாபெரும் முதன்மை சக்தியான அரசியல் இயக்கம் என்பது இதன் மூலம் ஆழமாகவும் அழுத்தமாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நியாயமான நேர்மையான பார்வை கொண்ட அனைவரும் இதை அப்படியே ஏற்பர் என்பதே அடர் உண்மை. எக்காலத்திலும் நிகழ்வே நிகழாது என்றிருந்த மாற்றத்திற்கான அரசியல் வெற்றியை திகழ்த்தி காட்டிய தமிழ்நாடு மக்களாகிய என் சொந்தங்களுக்கும் என் வாழ்நாள் நன்றியை காணிக்கையாக்குகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நம் சொந்தங்களுக்கு நன்றி செலுத்தும் அதே வேளையில் நம் கழக தோழர்கள் அனைவரும் நிர்வாகிகள் என உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இவ்வேளையில் நமக்கு இந்த தேர்தல் வாக்களிக்க மறந்தாலும் எதிர்வரும் காலங்களில் நம்மை அதிகமாக நேசிக்க போகும் நம் சொந்தங்களுக்கும் என் அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று இந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. சரி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.